ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு ராத்கிர் 190 IAS அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயின்ஸில் டேர்ம் 1ல் யூனிட் 3 த டாபிக் நேம் இஸ் மேட்டர் அரௌண்ட் அஸ். ஸோ நம்மளை சுற்றி என்னென்ன விதமான மேட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து எடுத்ததுமே எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே எலமெண்ட் அப்படின்னா அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுறான்னு பார்த்தோம்னா, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் cannot be break. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எலமெண்ட்னு சொல்லலாம். அப்புறம் 2-3 எலமெண்ட் சேர்ந்தது அப்படின்னா நம்ம காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். மிக்சர்ஸ் அப்படின்னா ஒரு 2 சப்ஸ்டன்ஸஸ் சேர்ந்ததுன்னா இட் ஃபார்ம் அஸ் அ மிக்சர். அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னா இட் இஸ் அ மிக்சர். ஸோ அதான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இந்த லெசன் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். To understand molecules of elements and the compounds, to recognize the symbols of common elements, able to calculate atomicity of the commonly used elements, to recognize the occurrences of elements and the compounds in nature and human body or air, to understand the effects of temperature on solid, liquid and the gas. ஸோ இதெல்லாம் பற்றி இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பின்னாடி சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையில்லை. கீழே ஆட்டம்னா என்ன டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். The graphite refill used in the pencil is made up of element called carbon. We can break the graphite into smaller and smaller pieces. In fact, if we have even finer knife, we can break it even smaller. If keep cutting the minuscule graphite into smaller and smaller particles, we will reach a point where reach smallest constituent of graphite, carbon atom. If we break the carbon atom apart, then it will no longer exhibit the properties of the carbon. The smallest unit of the element that exhibits the property of the element is called an atom. So atom அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பென்சில் எடுத்துட்டோம்னா அது எதனால் செய்யப்பட்டது? கிராஃபைட். ஸோ கார்பனால் தான் நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கார்பனை நம்ம சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிகிட்டே வரும்போது, ஒரு பெரிய பார்ட்டிக்கலாக இருந்தாலும் அதை ஒரு சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு வரும்போது அது ஃபைனஸ்ட் பார்ட்டிக்கல் அட் த லாஸ்ட் அண்ட் ரீச் த லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம அதை ஆட்டம்ஸ் சொல்கிறோம். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ்ன்னு பார்த்து ஆட்டம் அப்படிங்கிறது நம்ம அணு. ஸோ ஒரு பொருள், ஒரு பென்சில் எது எடுத்துட்டாலும் சரி, ஒரு பொருள் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னால தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இட் இஸ் த ஆட்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம்னா நைஃபு, சாக் பவுடருக்கும் நம்ம சாக் பீஸ் கூட எடுத்துக்கலாம். அதில் நம்ம கடைசி துகளில் மோடி நம்ம பிரேக் பண்ண முடியும். ஸோ அந்த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த அந்த மேட்டரோட லாஸ்ட் பார்ட்டிக்கல் தான் நம்ம ஆட்டம்ஸ் சொல்கிறோம். ஸோ ஆல் த மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அ டைனி particles called atom. Water, rice, in short everything we see around is made up of atoms. So நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே ஆட்டமாக செய்யப்பட்டிருக்கு. So even with the best of optical microscope we cannot see atoms. However, there are advanced instruments that helps us to image the atoms on the surface of the material. So atom அப்படிங்கிறது இப்போ சாதாரண நம்ம நேக்கட் ஐலையும் பார்க்க முடியாது, ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்லையும் பார்க்க முடியாது. ஸோ இதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துருக்கு. ஸோ அது மூலிமா தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் வெரி 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 மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் இன் நேச்சர். ஸோ நெக்ஸ்ட் இங்கே இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிலிக்கானோட சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்து do you know பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. The most abundant type of atom in the universe is the hydrogen atom. Nearly 74% of the atom in the universe are hydrogen atom. However, on Earth, the 3 most abundant atoms are iron, oxygen and the silicon. ஸோ அதிகமாக எல்லா பொருட்களையுமே எந்த விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் அபண்டன்ட் டைப் ஆஃப் ஆட்டம், எல்லா பொருட்களையும் இந்த டைப் ஆஃப் ஆட்டம் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து மாலிகூல்ஸ் அப்படின்னு என்ன பார்க்கலாம். when an atom combines with another atom and forms a compound, it is called a molecule. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அணு. ஸோ ஒரு அணுவை தான் நம்ம ஆட்டம்ஸ் சொல்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஒரு 1 or 2 ஆட்டம்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் மாலிகூல் சொல்கிறோம். ஸோ a molecule is made up of 2 or more atoms chemically combined. ஸோ கெமிக்கலாக கம்பைன்ட் ஆச்சுன்னா நம்ம மாலிகூல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆக்சிஜன் gases in the air that we breathe is made up of 2 oxygen atoms chemically combined. ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்று கூட
2 ஆக்சிஜன் சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம சுவாசிக்கவே முடியும். ஸோ அந்த கம்பைன்டு ஸ்ட்ரக்சர், இந்த மாலிகூல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கம்பைன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் நம்ம மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓசோன் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஸோ ஓசோன்லேயும் அதேமாதிரி O3 நம்ம வந்து கெமிக்கலி எழுதுவோம். ஸோ அது கூட எப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் 3 ஆக்சிஜன் தான் இந்த ஓசோனும் கூட. ஸோ அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாலிகூல்ஸ் எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாலிகூல்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் as follows. A molecule which contains only one atom is called monoatomic. ஸோ ஒரு மாலிகூலில் ஒரு ஆட்டம் தான் இருந்தது அப்படின்னா அது வந்து மோனோஅட்டாமிக் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து மாலிகூல் which contains 2 atoms is called diatomic. ஸோ ஒரு மாலிகூலில் வந்து 2 ஆட்டம் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம டைஅட்டாமிக் மாலிகூல் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, ஹைட்ரஜன் எல்லாமே வந்து டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் தான். அடுத்து பார்த்தோம்னா மாலிகூல் கண்டெயின் 3 atoms is called ட்ரைஅட்டாமிக் மாலிகூல். ஸோ ஒரு மாலிகூலில் வந்து 3 atoms இருந்துன்னா வந்து ட்ரைஅட்டாமிக் மாலிகூல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓசோனும் எடுத்துக்கலாம். O3 எழுதுறோம் இல்லையா? ஸோ அதுதான். அடுத்து பார்த்தோம்னா மாலிகூல் கண்டெய்னிங் மோர் தென் 3. ஸோ மோர் தென் 3 ஆட்டம்ஸ்க்கு மேலே இருந்தால் நம்ம பாலிஅட்டாமிக் மாலிகூல்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ், சல்ஃபர் எல்லாமே பாலிஅட்டாமிக் மாலிகூல் தான். அடுத்தது மாலிகூல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ மாலிகூல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன பார்க்கலாம். A molecules of an element contains a fixed number of one type of atom chemically combined. So molecules of element அப்படின்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆட்டமே வந்துட்டு ஃபார்ம் பண்ணி ஒரு மாலிகூல்ஸை சேர்த்தது அப்படின்னா இட் இஸ் அ மாலிகூல்ஸ் ஆஃப் எலமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மாலிகூல்ஸ் ஆஃப் அ காம்பவுண்ட், ஒரு எலமெண்ட் ஒரே டைப் ஆஃப் எலமெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்டு ஆயிருந்துன்னா இதுக்கு பேர் எலமெண்ட்ஸு. காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா molecules of the compound consist of fixed number of different types of atoms chemically combined. So elements சொல்லி வரும்போது ஒரே ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். இப்போ குளோரின்னா குளோரின் மட்டும்தான் இருக்கும், ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். அதே காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், என்ன டைப் ஆஃப் ஆட்டம் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. லெட் அஸ் லுக் அட் த மாடல் ஆஃப் த வாட்டர் மாலிகூல். கீழே கொடுத்துருக்காங்க வாட்டர் இருக்குது. வாட்டர் வந்து 2 மாலிகூல் இருக்குது, ஆக்சிஜன் 1 மாலிகூல் இருக்குது. ஸோ ஈச் மாலிகூல் ஆஃப் த வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 1 ஆக்சிஜன் ஆட்டம் அண்ட் 2 ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ வாட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ தி ரேஷியோ ஆஃப் த ஆக்சிஜன் அண்ட் த ஹைட்ரஜன் ஆட்டம் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்டு வெதர் வாட்டர் இஸ் இன் லிக்விட், சாலிட் ஆர் கேஷியஸ் ஸ்டேட். திஸ் பிரின்சிபல் அப்ளைஸ் டு மாலிகூல்ஸ் ஆஃப் ஆல் த காம்பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து வாட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல். அதை வந்து மாற்றவே முடியாது. வெதர் இட் இஸ் த வாட்டர் மேபி இந்த லிக்விட், சாலிட் ஆர் கேஷியஸ் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருந்தாலும் பட் அந்த ரேஷியோ அப்படிங்கிறது மாறவே மாறாது. ஸோ திஸ் இஸ் த ரூல் அண்ட் த பிரின்சிபல். ஃபார் இப்போ டியூனோ பாக்ஸில் சின்னதாக ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஸ்மத் இன் டைரா மெடிசன். Bismuth is an element that occurs naturally. It combined with other elements to make medicine for treating diarrhea. ஸோ பிஸ்மித் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டையும் நம்ம வேற ஒரு எலமெண்ட்டோட ஜாயின் பண்ணும்போது நமக்கு மெடிசனாக வந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கான்ஃபிகரேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படிலாம் கான்ஃபிகரேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்டம். நான் சொன்ன மாதிரி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலமெண்ட். அது நெக்ஸ்ட் பார்த்தா மாலிகூல்ஸ். ஸோ நிறைய ஆட்டம்ஸ் சேர்ந்ததுன்னா அதை வந்து நம்ம மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட் கெமிக்கலி சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ் cannot be broke down. ஸோ அது வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் cannot be broke down சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் காம்பவுண்ட் என்ன பார்க்கலாம். 2 or more elements chemically bonded together. ஸோ எலமெண்ட் எல்லாம் சேர்ந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட். அடுத்து பார்த்தா கெமிக்கல் ஃபார்முலா tells the number of atoms of elements in a compound. ஒரு காம்பவுண்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 கார்பன், 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா அது வந்து கெமிக்கல் ஃபார்முலா மூலிமா தான் நம்மளால் சொல்ல முடியும். கெமிக்கல் சிம்பிள்னு பார்த்தோம்னா கெமிக்கல் எலமெண்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ நம்ம மேட்ரு வந்து எப்படியெல்லாம் ஒரு மேட்ரு அப்படின்னா ஒரு திங், மேபி a திங் ஆர் சப்ஸ்டன்ஸ் எதாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மேட்ரை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேட்டர் இஸ் கிளாஸிஃபைட் இன்டூ 2 broad categories, namely pure substances and mixtures. Pure substances are further divided into categories as elements and the compounds. ஸோ மேட்டர் ஒரு பொருள், ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பியூர் சப்ஸ்டன்சஸ் இல்லை மிக்சர், இந்த 2 நேமில் 2 வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். அந்த பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு வரும்போது அதுலேயே எலமெண்ட்ஸ் அந்த காம்பவுண்ட்ஸ் இது 2 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம்.
மேட்டர் இன் இட்ஸ் சிம்பிள் ஃபார்ம் இஸ் கால்ட் an element. ஸோ ஒரு பொருள் வந்து சிம்பிளாக இருக்குது, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் an element. We are using many elements in our daily life. The common salt is consisting of elements sodium and the chlorine. Water consists of hydrogen and oxygen. Magnesium and phosphorus for making crackers. ஸோ இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் மெட்டீரியல், சிம்பிளஸ்ட் மேட்டர் அப்படிங்கிற நம்ம எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸே வந்து நம்ம ப்ராட்லி வந்து டூவாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து மூணாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று மெட்டல்ஸ், இன்னொன்று நான் மெட்டல்ஸ், இன்னொன்று மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மூணாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மெட்டலாய்ட்ஸ் வந்து கொஞ்சமாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ டூ யூ நோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம். The Robert Boyle is the first scientist who used the term element, an early proponent of the element nature of the matter and the nature of the vacuum. He was known as a best for Boyle's law. ஸோ சும்மா ஃபஸ்ட்டு யார் இந்த எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து ராபர்ட் பாயிலே யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தா மெட்டல். ஸோ மெட்டல் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். We have tools, utensils and jewelry made from silver, copper, iron, gold, aluminium. Using pressures like hammering or rolling, we can deform these materials into various shapes. Such elements that are malleable material may be flattened into thin sheets is called a metal. ஸோ மெட்டல் அப்படிங்க என்னென்னு பார்த்தோம்னா அந்த சப்ஸ்டன்சஸ் மேபி இட் இஸ் மேட்டர். இப்போ அந்த சப்ஸ்டன்ஸை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு யூட்டென்சில்ஸாகவும் நம்ம ஒரு ஆர்னமெண்ட்டாகவும் நமக்கு ஒரு எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாகவும் நம்ம மாற்றிக்க முடியும். இட் இஸ் மேலபிள். இட் இஸ் எப்படி சொல்கிறது, அதை வந்து நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இட் மேபி தின் ஷீட்டாக கூட நம்ம மாற்ற முடியும். ஸோ இட் இஸ் கால்ட் அ மெட்டல்ஸ். ஸோ நம்ம மெட்டல்ஸ் வந்து நம்ம எப்படி வேணால் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்ட் அண்ட் ஷைனி எலிமெண்ட். சோடியம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன்ஸ் as in soft. All metals except mercury are solid at room temperature. Mercury is only the metal that is liquid at room temperature. Metals are malleable, can be bent or beaten into sheets. They can be drawn into wires. They are good conductors of heat and electricity. Copper, lead, tin, nickel, iron, zinc, gold, magnesium and the calcium are examples of metals. So metals ன்னு சொல்லி பார்த்தோம்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இட் இஸ் ஹார்டாக இருக்கும், ஷைனியாக இருக்கும். சோடியம் மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் ரூம் டெம்பரேச்சரில் எந்த மெட்டல் வந்துட்டு லிக்விடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெர்க்குரி அப்படிங்கிற எலமெண்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மெட்டல்ஸ் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறதுல மெட்டல் பிளே ஏ மேஜர் ரோல். அடுத்து பார்த்தோம்னா நான் மெட்டல். Non-metals are generally dull and soft. However, diamond is a shiny and also the hardest natural substances on earth. Non-metals can be gases, solid, liquid. Non-metals such as oxygen, hydrogen and chlorine are gases at room temperature. Non-metals such as carbon, iodine, sulfur and the phosphorus are solid at room temperature. Bromine is the only non-metal that is liquid at the room temperature. Non-metals are poor conductor of heat and electricity. However, graphite is good conductor of electricity. ஸோ நான் மெட்டல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே வந்து மெட்டலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஃபைன்டு ஷேப்பாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி எதுவும் கிடையாது. கேஸ், இட் மேபி கேஸ், சாலிட் எதாக வேணாலும் இருக்கலாம். இதில் பார்த்தோன்னா கார்பன், அயோடின், சல்ஃபர் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும். ப்ரோமைன் அப்படிங்கிற எலமெண்ட் மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் வந்து நமக்கு லிக்விடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் மெட்டல்ஸில் வந்து அந்தளவுக்கு வந்து கண்டக்டிவிட்டி கிடைக்காது. ஸோ கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் புவர். ஸோ அதனால் நம்ம இது வந்து எலக்ட்ரிசிட்டியில் அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. கிராஃபைட் மட்டும்தான் இதில் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஃப்ரென்சியேஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. So metals are lustrous, they have a shiny surface. Non-metals are non-lustrous, they have a no shiny surface. So metals ன்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப வந்து பளபளன்னு இருக்கும். நான் மெட்டல்ஸில் அந்த பளபளன்னு இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்காது. மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி ஹார்ட், நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட். ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட், இட் இஸ் அ வெரி சாஃப்ட். மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் பெண்டபிள், நான் மெட்டல்ஸ் ஆர் நான் பெண்டபிள். ஸோ மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே பெண்ட் ஆக ஹீட் பண்ணோம் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ஹீட் பெண்ட் ஆகும். ஆனால் நான் மெட்டல்ஸ் பெண்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நமக்கு தேவையான ஷேப்ஸ் வந்து எதுவும் கிடைக்காது. ஸோ மோஸ்ட் மெட்டல்ஸ் கேன் பி பெண்ட், பீட்டன் இன்டூ ஷீட்ஸ் அண்ட் தே கேன் ட்ரான் இன்டூ வயர்ஸ். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் டக்டைல். ஸோ இது நம்ம மெட்டல்ஸ் வந்து நம்ம எப்படின்னா மாற்றிக்கலாம் அப்படிங்கிறனால நம்ம ஒயராக கூட யூஸ் பண்ண முடியும். ஆனால் நான் மெட்டல்ஸ் அது பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்,
Non-metals are bad conductor of heat. Most metals are making ringing sound when struck, hence they are used to make objects like bells. Non-metals does not make any sound when they struck. ஸோ நம்ம அடித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மெட்டல்ஸை அடித்து பார்த்தோன்னா ஒரு ரிங் சவுண்டு வரும். ஆனால் நான் மெட்டல்ஸில் வராதனால ஸோ அந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிங் பெல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து மேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா metalloids. Metalloids exhibit the property of both the metals and the non-metals. Silicon, arsenic, antimony and boron are some examples of metalloids. So metalloids அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெட்டல் அண்ட் நான்-மெட்டல் ரெண்டுமே சேர்ந்து அந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் வந்து மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தா காம்பவுண்ட். A compound is a pure substance that is formed when the atoms of two or more elements combine chemically in a definite proportions. ஸோ 2-3 எலமெண்ட் சேர்ந்து ஒரு கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் இருந்தது அப்படின்னா அது காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். Compound exhibits properties entirely different. The properties of the constituent elements, for example, the atoms of the element hydrogen and oxygen combine chemically in a fixed ratio to form the compound water. ஸோ ஒரு வாட்டர் உருவாகுனா கூட அதில் வந்து அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோவில் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இதோட கான்செப்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து தனியாக இருக்கும்போது சில விஷயங்களை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரினை வந்து தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. குளோரின் இஸ் yellowish green poisonous gas at room. ஆனால் வந்து அதுவே வந்துட்டு நம்ம வேறு எதாவது சேர்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அண்ட் குளோரினாக மாற்றும் போது சால்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பொருளாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. இட்ஸ் மேபி காம்பவுண்டாக ஆகும்போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம பண்ணி பார்க்கலாம். வீட்டில் இருக்கும்போது இல்லைன்னா இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு எப்பப்போ என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ அதை வச்சு நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செஞ்சு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். A compound is formed only when the constituent elements combine in fixed proportions. The properties of a compound are different from those of the constituent element. A compound cannot be broken down by physical method. This is a compound made up of different elements that chemically combine. Sodium chloride cannot be separated by a physical method such as filtrations. A compound can be separated into constituent elements by chemical methods only. ஸோ காம்பவுண்ட் அப்படின்னாலே அதை வந்து நமக்கு ஃபிசிக்கலாக வந்து பிரிக்க முடியாது. இட் இஸ் கெமிக்கலி பாண்டட். ஸோ நம்ம கெமிக்கலாக தான் வந்து அதை வந்து செப்பரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கெமிக்கல் எலமெண்ட் அண்ட் த காம்பவுண்ட். ஸோ எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா an element is a simple substances. A compound is a chemical substances formed by the combination of two or more elements. So element அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சிங்கிள் எலிமெண்ட் சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ். ஆனால் காம்பவுண்ட் சொல்லி பார்த்தோம்னா அந்த எலமெண்ட் 2-3 எலமெண்ட் சேர்ந்து ஒரு சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். எலமெண்ட் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்பிளிட் இன்டு எலமெண்ட்ஸ். ஸோ இது எலமெண்ட்லாம் சேர்ந்துன்னா காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரித்தோம் அப்படின்னா அது வந்து எலமெண்ட்டாக மாறிடும். ஆட்டம்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த எலமெண்ட், மாலிகூல்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட். ஸோ எலமெண்ட்டுன்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து சின்ன சின்ன மைன்யூட் ஆட்டம்ஸ்னால கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். அதே காம்பவுண்ட்னு சொல்லி பார்த்தோம்னா மாலிகூல்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் மாலிகூல்ஸ் வந்து உருவாகும். ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா சிம்பிள்ஸ் ஆஃப் த எலமெண்ட். ஸோ என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A symbol is an abbreviation or short representation of the chemical element. There is a unique symbol for each element represent one of the element. The symbol is usually derived from the name of the element which is either in English or Latin. So ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தீஸ் சிம்பிள்ஸ் ஆர் அலோகேட்டட் பை த இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி IUPAC அப்படிங்கிறவங்க தான் இந்த சிம்பிள்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு வந்து டாட் மாதிரியும், சல்ஃபருக்கு ப்ளஸ் மாதிரியும், ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு எம்டி சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி சிம்பிள்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ த ஃபாலோயிங் ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் வைல் அசைனிங் சிம்பிள்ஸ் டு அன் எலமெண்ட். ஸோ எலமெண்ட் வந்து டிசைன் பண்ணும்போது என்னென்னலாம் பார்ப்பாங்க, என்னென்ன ரூல்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். கெமிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ்வலி கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 letters. ஸோ அந்த சிம்பிள்ஸில் வந்து ஒரு லெட்டர் இல்லை 2 லெட்டர் இருக்கலாம். தி சிம்பிள்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எலமெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் of their English name. For example, the symbol of an oxygen is O and that of the hydrogen is H. ஸோ அதோட அந்த நேம் அந்த சப்ஸ்டன்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதை வந்து அந்த சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவங்க ரூல்ஸாக வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் லெட்டர் சிம்பிள்ஸ், டபுள் லெட்டர் சிம்பிள்ஸு அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். சிங்கிள் லெட்டர் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹைட்ரஜன் H, ஃப்ளூரின் F,
oxygen O, carbon C, phosphorus P, sulfur S, potassium K, uranium U. So when there is a more than one element that begins with the same letter, their symbols take two letters. The first letter is capitalized while the second letter has to be lowercase. ஸோ இப்போ பார்த்தோன்னா எல்லாத்தோட ஃபஸ்ட் லெட்டரும் தான் நம்ம வந்து சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான ஃபஸ்ட் லெட்டர் வந்துச்சு. இப்போ ஃப்ளூரின் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இன்னொரு எஃப் சம்திங் எஃப்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எஃப்எஃப் வந்து ஒரே மாதிரி போட முடியாது. ஸோ செகண்ட் லெட்டரை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ செகண்ட் லெட்டர் கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாகவும் செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டராகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரூல் ஃபார் ரைட்டிங் த சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எலமெண்ட்ஸ் இஸ் ரெப்ரசன்ட் பை சிம்பிள்ஸ் ஆஃப் டூ லெட்டர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டும் ஏல ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஏஎல் அண்ட் ஏஆர் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏங்கிறது கேபிட்டல் லெட்டர்லையும் எல் அப்படிங்கிற ஸ்மால் லெட்டரையும் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அலுமினியம் ஏஎல், அரகன் ஏஆர், அர்சானிக் ஏஎஸ், பேரியம் பிஏ, நிக்கல் என்ஐ, புரோமியம் பிஆர், குரோமியம் சிஆர், கோபால் சிஓ, ஹீலியம் ஹெச்இ, மெக்னீஷியம் எம்ஜி, கால்சியம் சிஏ, குளோரின் சிஎல். The symbols of some elements are derived from the Latin names. For example, symbols of gold is a AU after its Latin name aurum. Similarly, the symbols of copper is CU after its Latin name cuprum. ஸோ இப்போ சிலது வந்து நம்ம இங்கிலீஷ் நேம்ஸில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில எலமெண்ட்டுக்கு வந்து லாட்டின் நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோல்டுக்கு பார்த்தோம்னா ஆரம் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட். ஸோ அதனால் ஏயு அப்படிங்கிற நம்ம ஸ்டார்டிங் லெட்டரை வச்சுருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் வைல் ரைட்டிங் த நேம்ஸ். ஸோ காப்பர் பார்த்தோம்னா குப்ரம் சியு, லெட்டுக்கு வந்துட்டு லாட்டின் நேம் வந்து பிளம்பம் பி, பிபி, பொட்டாசியம் கேலியம் கே, அயன் ஃபெரம் எஃப்இ, மெர்குரி ஹைட்ராகைரியம் ஹெச்ஜி, சோடியம் நாட்ரியம் NA. ஸோ இதனால தான் நமக்கு நேம்ஸ் வந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா do you know பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. In the beginning of the names of elements were derived from the nature of the place where they are found the first time. For example, the name of the copper was taken from Cyprus. Some names were taken from specific colors. For example, gold was taken from the English word name meaning yellow. Nowadays, IUPAC approves name of the element. Many of the symbols are the first or one letter. First letter of the symbols are always written as a capital. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி அதோட நேச்சர் அதோட ஆரிஜினை பொறுத்த அளவுக்கு அவங்க நேம்ஸை வந்து மாற்றி வைப்பாங்க. கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ கெமிக்கல் ஃபார்முலாலாம் என்ன, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். Often we hear the water is H2O. This is the chemical formula for water molecule. This means each molecule of water has 2 hydrogen atoms combined with 1 oxygen atom. A chemical formula is a symbolic representation of the one molecule of an element or a compound. It provides information about the element presence in the molecules and the number of atoms of each other. Can you guess the type of the atom and the number of each other's atoms in NaCl? So இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு எலமெண்ட் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கெமிக்கல் இருக்கு அப்படிங்கறத வந்து சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மா அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த கெமிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் H2O அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. H2Oனா the small number beside the H. ஸோ ஹெச்சுக்கு பக்கத்துல வந்துட்டு 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஓ பக்கத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ ஹெச்சுக்கு பக்கத்தில் 2 இருக்கிறதுனால 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் ஆகிக்கலாம். அதே மாதிரி ஓ பக்கத்தில் எதுவுமே இல்லாதனால அங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கும் அப்படிங்கிறது அழகாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கெமிக்கல் ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு NaCl அப்படின்னா சோடியமுக்கும் ஒரு ஆட்டம் தான், குளோரைடும் குளோரினும் ஒரு ஆட்டம் தான். இங்கே பாக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் அதே தான். குளுக்கோஸ்க்கு வந்து 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் வந்துட்டு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அட்டாமிசிட்டி. Atomicity என்னன்னு பார்க்கலாம். In a chemistry, we usually understand atomicity to imply the total number of atoms present in the one molecules of element, compound or a substances. So நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட் காம்பவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் இந்த அட்டாமிசிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா O2 அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ 2 ஆக்சிஜன் சேர்ந்தால் தான் O2 வரும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா phosphorus P4 molecule contain 4 atoms, sulfur 8,
molecules containing 8 sulfur atoms. So P4னா 4 phosphorus இருக்கு, சல்ஃபர்னா 8 சல்ஃபர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. H2SO4 சொல்லி பார்க்கும்போது 2 ஹைட்ரஜன் ஆட்டம், 1 சல்ஃபர் ஆட்டம், 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். இந்த மாதிரி நம்ம அதை வந்து கரெக்டாக பிரித்து தனித்தனி செக்ரிகேட் பண்ணி ஒரு காம்பவுண்டில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு தான் ஒரு மாலிகுலில் எவ்வளோ ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த அட்டாமிசிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்டாமிசிட்டி வந்து சம் எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு அட்டாமிசிட்டிக்கு ஆல்ரெடி அவங்களே கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தோம்னா ஹைட்ரஜனுக்கு 2, He-க்கு 1, Li1, N2O2, F2, Ne1, Na1, P4S8. ஸோ இவங்களே வந்து சிலதுக்கெலாம் டெஃபினைட்டாக வச்சுருப்பாங்க, ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. எலமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி. ஸோ ஹியூமன் பாடியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நியர்லி 99% of the mass of our human body consists of just 6 chemical element: oxygen, carbon, hydrogen, nitrogen, calcium and the phosphorus. Another 5 elements make up most of the least percentage points: potassium, sulfur, sodium, chlorine and the magnesium. So இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸுமே வந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா எலமெண்ட்ஸ் இன் ஏர். ஸோ ஏரில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸ். தீஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் 2 different elements, nitrogen and oxygen, makes about 99% ஆஃப் தி ஏர். அதிகமாக வந்து நம்ம காற்றுல பார்த்தோம்னா நைட்ரஜன் அந்த ஆக்சிஜன் தான் இருக்குது. த ரெஸ்ட் இன்க்ளூட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆர்கன் and the carbon dioxide. Other gases such as neon, helium and methane are present in the trace amount. Oxygen is a life-giving element in the air. எஃபெக்ட் ஆஃப் அ டெம்பரேச்சர் ஆன் சாலிட், லிக்விட் அண்ட் த கேஸ். ஸோ ஹீட் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய காம்பவுண்ட் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் டு மேட்டர் டியூரிங் ஹீட்டிங்? த ஃபாலோயிங் ஆர் மாடல்ஸ் ஆஃப் particles in solid during heating. These models can be modified to represent heating in solid, liquid and the gas. When solid is heated, the particles gain energy and vibrate vigorously. The particles move slight further apart from the another. This causes the volume of matter to increase. The process called expansions. How it has happened? The matter began to expand when heated. The volume increases due to greater distances between the particles, but the size of the particles remains in the same. So நம்ம ஒரு ஹீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் இட் மே பி எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம்னா அயனை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு மெல்ட் ஆகுது, ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் கூல் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் சம் ரிஜிட்னஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வால்யூம் எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து இந்த ஹீட்னால வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் டூ யூ நோ மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஹாட் ஏர் பலூன்ஸ் ஃப்ளோட்? ஸோ எப்படி வந்து ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகுன்னு பார்க்கலாம். when air inside the hot air balloons is heated with the burner, it expands. The expansion causes the density of the air inside the balloon to decreases. Hence, the air inside the balloon has a lower density than the air outside of the balloon. This difference in density allows the air வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது it gives us some burning. அதனால அந்த ஏரோட டென்சிட்டி வந்து லோ ஆகி இது வந்து காற்றுல பறக்குது அப்படிங்கிற விஷயம் இட் இஸ் வெரி வெரி எப்படி சொல்கிறது, நம்ம அப்ளிகபிளாக நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஹீட்னால வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா டியூரிங் ஹீட்டிங் ஆர் எக்ஸ்பேன்ஷன் the mass of the matter does not change. This is explained the following way. During heating, the distance between the particles of the iron locks changes. Mass is conserved when matter expands. Although the volume of the matter changes, the size and the number of particles of the matter do not change. Hence, during heating, the mass of the matter is conserved. For example, in an iron lock, the distance between the iron particles increases when they gain enough heat. However, the number of iron particle does not change. Hence, the mass of the iron lock is conserved. So, ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா ஐஸ், வாட்டர் வேப்பர். ஸோ நம்ம ஐஸை வந்து ஹீட் பண்ணும்போது வாட்டரை கன்வெர்ட் ஆகும். அந்த வாட்டரை வந்து திருப்பி நம்ம 100 டிகிரி செல்சியஸில் பாயில் பண்ணால் வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஹீட் இஸ் இப்படி தான் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே எந்த சின்ன ஒரு லாக் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை விட நமக்கு சிம்பிளானது இதனால தெரியும். ஒரு ஐஸ் கட்டி வந்து உருக்கணும் அப்படின்னா ஹீட்டு கொடுக்கணும். ஸோ மறுபடியும் அகைன் இந்த வாட்டர் நம்ம 100 டிகிரி செல்சியஸில் வந்து பாயில் பண்ணும்போது வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். ஸோ இட் இஸ் த மெயின் ப்ராசஸ் ஆஃப் த ஹீட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட்னா என்ன? when solid is heated, the particles gains energy and vibrate, move vigorously. Liquid. Melting occurs when the melting point is reached. The solid changes to liquid state. When liquid is heated, then the particles gain energy and vibrate more vigorously. Gas. Boiling occurs when the boiling point is reached. The liquid changes to its gaseous state. So let's summarize this lesson. An atom is the smallest particle of an element.
Elements are the simplest form of pure substances. Molecules of an element consist of a fixed number of one type of atom. Molecules of a compound consist of a fixed number of different types of atom. The molecules of the different elements, nitrogen and oxygen, make up 99% of the air. The particulate nature of the matter can be used to explain heating effect of solid, liquid and the gas. The mass of the matter remains the same during the expansion. A molecule is made up of two or more atoms chemically combined. We can represent a molecule using the chemical formula. Thank you for watching.